சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தன்னை காணப்பட்ட திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என வாழ்த்து சாக்லேட் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோம் உரிமையாளர்கள் சங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் சாலை விரிவாக்க பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. முத்தியால்பேட்டை பகுதியில் சிறுமி ஆர்த்தி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் பெரும் சோகம் ஏற்பட்டது. தொடர்ந்து பல்வேறு கட்சியினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் அண்ணா சிலை அருகே மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மாநில தலைவி பஞ்சகாதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்றினர். மேலும் இதில் மாநில மகிழா காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் தன்னை காணப்பட்ட திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என வாழ்த்தி சாக்லேட் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 70 மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை அருங்காட்சியகம், நூலகம் என பல்வேறு இடங்களை இன்று சுற்றி பார்த்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு வந்த அம்மாணவ மாணவியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்தனர். மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சாக்லேட்டுகளை வழங்கி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பள்ளி தலைமை ஆசிரியர் சரவணன் மற்றும் ஆசிரியர்கள் அப்போது உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை திருவள்ளுவர் வீதியில் சிதிலமடைந்த பழைய தார் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால்கள் அமைக்கும் பணிக்காக புதுச்சேரி நகராட்சி மூலம் 2022-2023 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 16,61,000 லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்கம் உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் திருவள்ளுவர் வீதி பள்ளிக்கூட மெயின் ரோடு இணைப்பு பகுதியில் 13/3/2024 புதன்கிழமை காலை 9 மணி அளவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு காந்தசாமி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மற்றும் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த பிரமுகர் பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் தியாகு, தொகுதி தலைவர் ஐயனார், ஊர் முக்கிய பிரமுகர்கள் பாலகுரு செந்தில், தென்னரசு மனோகர், ரமேஷ், சிவசங்கரி, கார்த்தி, மணி சரண்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோம் உரிமையாளர்கள் சங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை வீடு உரிமையாளர் சங்கத்தின் திறப்பு விழா காந்தி வீதியில் உள்ள ஆசியா பாட்ரிகாலில் நடைபெற்றது. இந்த திறப்பு விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்ற குப்புசாமி, அனிபால் கென்னடி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கினர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் சாலை விரிவாக்க பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சுப்பையா சாலை சந்திப்பு முதல் கோலாஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்க பணிக்கு ரூபாய் 1.11 கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களுடைய தலைமையில் நடைபெற்றது.
இதனைத் தொடர்ந்து கோலாஸ் நகர் மெயின் ரோட்டில் கோலாஸ் நகர் பாலத்தில் இருந்து கடலூர் சாலை சந்திப்பு வரை அம்பேத்கர் பிரதான சாலையை மறுசீரமைப்பு செய்வதற்காக 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொறியாளர் சாலைகள் தலைமை வீரச்செல்வம், கட்டிடங்கள் மற்றும் மத்திய கோட்டம் செயற்பொறியாளர் முனைவர் சீனு திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரின் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். வில்லியனூர் அடுத்த சேதராப்பட்டு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை அதிகாலை சேதராப்பட்டு மயிலம் சாலை சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து மயிலம் நோக்கி பதுக்கி வந்த மோட்டார் சைக்கிளை நிறுத்தி விசாரணை செய்தனர். அப்போது வண்டியில் இருந்த பெரிய பையை சோதனை செய்த போது மது பாட்டில்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் ராணிப்பேட் மாவட்டம் சோளிங்கபுரம் புள்ளிவளம் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மகன் ராஜு, ராமசாமி மனைவி லட்சுமி என்பது தெரியவந்தது. மேலும் இவர்கள் அடிக்கடி புதுச்சேரிக்கு வந்து மது பாட்டில்கள் வாங்கி சென்று அவர்களின் ஊர்களில் அதிக விலைக்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. பிறகு அவர்களிடமிருந்து 180 மில்லி லிட்டர் 174 பாட்டில், 750 மில்லி லிட்டர் 5 பாட்டில், 370 மில்லி லிட்டர் 9 பாட்டில் என 186 மது பாட்டில்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்கள் இருவரையும் கலால் துறையிடம் ஒப்படைத்ததன் பேரில் கலால் துறை போலீசார் அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்தனர். இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநலச் சங்கத்தின் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பெண் விருது வழங்கப்பட்டது. இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தின் புதுச்சேரி மாநில மகளிரணி நடத்தும் மகளிர் தின சிறப்பு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு தேசிய மகளிரணி தலைவர் நாகலட்சுமி தலைமை தாங்கினார். தேசிய துணைத் தலைவர் ஜெயலட்சுமி துவக்க உரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து தலைமை ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் புவனேஸ்வரி தொகுப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநில மகளிரணி செயலாளர் சுப்புலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். நிறுவனரும் தேசிய தலைவருமான டாக்டர் பால கண்ணப்பன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி நிர்வாகிகளுக்கு சிறந்த சிங்கப்பெண் விருது வழங்கினார். இந்த விழாவில் நிர்வாகிகள் கலைவாணி, கலா, விசு, ஜான்சி ராணி, தனலட்சுமி, மங்கலட்சுமி, கவிதா, சித்ரா, விசாலாட்சி, ஆனந்தி போன்ற பலர் கலந்து கொண்டனர். சிறுமிக்கு நீதி கிடைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் மகிழா காங்கிரஸ் சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தன்னை காணப்பத திருபுவனை அரசு பள்ளி மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என வாழ்த்து சாக்லேட் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோம் உரிமையாளர்கள் சங்கத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அம்பேத்கர் சாலை விரிவாக்க பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார்.